புதுச்சேரியில் 100% தேர்ச்சிக்காக சரியாக படிக்காத மாணவர்களை பள்ளியில் இருந்து நீக்கும் அமலோற்பவம் உட்பட சில தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் கல்வித்துறை இணை இயக்குநரை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தனியார் பள்ளிகளில் பெற்றோர்கள் ஆயிரக்கணக்கில் பணம் கட்டி தங்களது பிள்ளைகளை பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைக்கின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி அமலோற்பவம் உட்பட ஒரு சில தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சி விழுக்காடு காட்டுவதற்காக 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை தங்கள் பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்களில் சரியாக படிக்காத மாணவர்களை 9ஆம் வகுப்பு ஆண்டு தேர்வு முடிந்தவுடன் அவர்களை பெற்றோரை வரவழைத்து அந்த மாணவர்களுக்கு டிசி வழங்கி பள்ளியை விட்டு நீக்கி விடுகின்றனர். இதனால் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி பிள்ளைகளை படிக்க வைத்த பெற்றோர்களும் 10ஆம் வகுப்பில் மற்ற பள்ளிகளில் இடம் கிடைக்காமல் மாணவர்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனிடையே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் அமலோற்பவம் உட்பட சில தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஓம்சக்தி சேகர் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமியை நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளார். அதனையடுத்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், புதுச்சேரியை பொறுத்தவரை அமலோற்பவம் பள்ளி தொடர்ந்து 100% தேர்ச்சி என்ற பொய்யான விளம்பரம் காரணமாக மக்களை ஏமாற்றும் வகையில் முறைகேடான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் அந்த வகையில் நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒருவனை பள்ளியிலிருந்து மாற்று சான்றிதழ் வழங்க கோரி தொடர்ந்து வற்புறுத்தி வந்த நிலையில் இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் பேசிய பொழுது இனிமேல் வற்புறுத்த மாட்டோம் என்று கூறிவிட்டு அடுத்த வாரம் மீண்டும் அந்த மாணவனின் பெற்றோரை அழைத்து டிசி வாங்க சொல்லி வற்புறுத்துவது மட்டுமின்றி மிரட்டியும் உள்ளனர். அமலோற்பவம் பள்ளி மட்டுமே தொடர்ந்து புதுச்சேரியில் 100% தேர்ச்சி என்ற போலி விளம்பரத்திற்காக மாணவர்களிடம் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை லட்சக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் பொதுத் தேர்விற்காக அவர்களை சரியாக படிக்கவில்லை என்றால் உடனே டிசி வாங்க சொல்லியும் அல்லது ஆண்டு இறுதியில் பள்ளியிலிருந்து டியூட்டோரியல் சென்டர் மூலம் தேர்வு எழுத செய்து வருகிறது என்றும் இதன் காரணமாகவே 100% தேர்ச்சி என்ற விளம்பரத்தின் மூலம் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் மாணவன் சரியாக படிக்கவில்லை என்றால் அதற்கு ஏற்றவாறு பயிற்சி அளித்து தேர்வில் வெற்றி பெற செய்வதுதான் ஒரு பள்ளியின் கடமை. ஆனால் படிக்கும் மாணவர்கள் மட்டும் தேர்வு செய்து பொதுத் தேர்வு எழுத அனுப்புவது என்பது முறைகேடான செயல் என்றும் இத்தகைய செயலில் தொடர்ந்து அமலோற்பவம் பள்ளி மட்டுமே ஈடுபட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டிய அவர், அது மட்டுமின்றி ஆண்டு துவக்கத்தில் அமலோற்பவம் பள்ளியை பொறுத்தவரை 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களின் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கும். அதுவே தேர்வு நெருங்கும் நிலையில் மாணவர்கள் பலர் பள்ளியிலிருந்து டிசி வாங்க வைத்து டியூட்டோரியல் மூலமாக தேர்வு எழுத செய்ய வைப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். அது மட்டுமின்றி அமலோற்பவம் பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து மன உளைச்சலை ஏற்படுத்தி மாணவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வருகிறது. எனவே கல்வித்துறை இந்த பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டினால் பெற்றோர்களை திரட்டி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் தனியார் பள்ளிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்று ஓம்சக்தி சேகர் கூறியுள்ளார்.